ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்ட் 2 டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் போஸ்ட் பண்ண கண்டென்ட்டை பேஸ் பண்ண சம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த சம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. Questionக்கு போல a truck running at 72 km/h is brought to rest over a distance of 25 meters. Calculate the retardation increase and the time for which brakes are applied. இப்போ வந்து கொஸ்டினை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரக் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 72 km/h போகுது. திடீர்னு நடுவில் ஏதோ அப்டக்கலால ட்ரக்ல இருக்க டிரைவர் பிரேக் போடுறாங்க. இப்போ கார் பிரேக் போட்டோடனே உடனே நிற்காது, ஒரு டிஸ்டன்ஸை கேரி பண்ணி தான் நிற்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் 25 மீட்டர். அதாவது எப்படி சொல்றது, 25 மீட்டர் பிரேக் போட்டு 25 மீட்டர் கழிச்சு தான் ட்ரக் நிற்குது. இதுல நம்ம ரிட்டார்டேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டைமை கண்டுபிடிக்கணும். ரிட்டார்டேஷன் என்னன்னா ரிவர்ஸ் ஆக்சலரேஷன், அதாவது டீசலரேஷன். இப்போ வந்து இந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஆப்போசிட்டா ஆக்ட் ஆன ஆக்சலரேஷன் தான் இது. இப்போ நம்ம கிவன் டேட்டா பார்த்தோம்னா u is equal to 72 km/h which is 20 m/s, அதாவது 72 into 5/18. அப்புறம் வந்து s வந்து 25 மீட்டர், அதாவது டிஸ்டன்ஸை வந்து நம்ம s டினோட் பண்ணுறோம். அப்புறம் v 0, ஏன்னா ட்ரக்கு வந்து u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ட்ரக் வந்து பிரேக் அப்ளை ஆனே நிற்கிறதால v அங்கே 0வாக தான் இருக்கும். ஸோ v 0. இப்போ நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், v square is equal to u square plus 2as. அந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே போடுறோம். v square is equal to u square plus 2as. v is equal to 0 is equal to 20 the whole square, என்னது 400 plus 2 into a into 25, அதாவது 0 is equal to 400 plus 50a. அப்புறம் வந்து 50a is equal to 400 அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ 50a is equal to minus 400. அப்புறம் a is equal to 400 divided by 50 which is 8 meter per second. ஏன் இங்கே மைனஸ் இருக்குன்னா அந்த காருக்கு அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த ஆக்சிலேஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் டினோட் பண்ணதை இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைமை கண்டுபிடிக்கணும். டைமை கண்டுபிடிக்க வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா v is equal to u plus at, s is equal to ut plus half at square. சிம்பிள் கால்குலேஷனுக்காக நான் v is equal to u plus at எடுத்துருக்கேன். இப்போ வந்து v is equal to u plus at எடுத்துக்கிட்டோம்னா v வந்து 0, u வந்து 20, a வந்து -8, t வந்து தெரில, ஸோ t வச்சுருக்கோம். இப்போ 80 அப்புறம் 0 is equal to 20 minus 80. அப்புறம் வந்து 80 அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ 80 is equal to 20 வரும். அப்புறம் வந்து t is equal to 20/8, அதாவது 5/2 which is nothing but 2.5 செகண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா, in 1.1 second a particle goes from point A to B moving in a semicircle. The magnitude of average velocity is. இப்போ வந்து ஒரு செமி சர்க்கிள் இருக்கு, அந்த ஒரு செமி சர்க்கிளோட ரேடியஸ் தான் வந்து 1 மீட்டர். 1 மீட்டர் அந்த டயக்ராம் டிஸ்பிளே பண்ண போல அதோட ரேடியஸ் தான் 1 மீட்டர். இப்போ வந்து அது வந்து அங்கே ஒரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன, v average is equal to del x by del t. என்னது அந்த பார்ட்டிக்கல் வந்து டயாமீட்டர் அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். அப்போ டயாமீட்டர் என்ன 2r, 2 into 1 2, டைம் என்ன 1 செகண்ட், 2/2 2/1 2 மீட்டர் per செகண்ட். ஆப்ஷன் வந்து b 2 மீட்டர் per செகண்ட், இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா, a particle is moving with the speed v is equal to b root x along positive x-axis. Calculate the speed of the particle at t is equal to z. Assume that particle is in origin at t is equal to 0. இப்போ நம்ம கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு v தான் தெரியுது. ஸோ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கும். ஸ்பீடு கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிலரேஷன் v is equal to u plus at, இந்த ஃபார்முலா வழியில தான் நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் a கண்டுபிடிக்கலாம். v is equal to b root x. a வந்து a என்னது dv/dt. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். b root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் b/2 root x dx/dt. அப்புறம் வந்து dx/dt என்ன v என்னது b root x, b/2 root x into b root x. root x கேன்சல் ஆகிடும். அப்போனா b² by 2. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து v is equal to u plus at ஃபார்முலா இருக்கும்.
v is equal to u வந்து இனிஷியல் சீரிஸ் 0, a வந்து என்னது b ஸ்கொயர் பை 2, டைம் என்ன கொடுத்துருக்குங்க z, அதாவது v is equal to b ஸ்கொயர் பை 2z. ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா b ஸ்கொயர் z பை 2, ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.